நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ அம்மா சின்ன வயசுல இருக்கும்போது அந்த யூபிஎஸ்சி அவங்களோட கனவு பத்தி நிறைய எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் சின்ன வயசுல இருந்து இருக்கும்போதே அந்த அஜெண்டா மாதிரி சொல்லுவோம், எப்படி படிக்க போறோம்னு சொல்லிட்டு. 10th வந்து படிச்சிருந்த ஸ்கூல்லேயே முடிச்சிருவோம். 11th 12th அம்மா ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிடுவோம். பக்கத்துல வந்து ஒரு காலேஜ், தெரிஞ்ச காலேஜ் ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கதான் நாங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணோம். அந்த காலேஜ் என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு கூட தெரியாது. பட் அந்த காலேஜ்ல தான் நாங்கள் முடிப்போம். அப்புறம் வந்து நாங்கள் ஐஏஎஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைலாக் தான் நாங்கள் சொல்லுவோமே சின்ன வயசுல இருந்து. ஸோ அப்போ என்னன்னு அதை பத்தி தெரியாது. ஆனா வந்து அம்மா அந்த மாதிரி ஆசைப்பட்டாங்க. அப்ப வந்து அம்மா கூட ரொம்ப இப்பயும் அப்படிதான் இருக்கும். ஸோ அப்ப அம்மா ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அவங்க ஒரு விஷயம் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அடுத்து அப்ப அம்மா கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம யூபிஎஸ்சி ஜாயின் பண்ணா அம்மா வந்து சந்தோஷமா அம்மா கஷ்டப்படுத்த கூடாதுன்னு யூபிஎஸ்சி படிக்கணும்னு நினைச்சீங்களா? அது ஏன்னா ஸ்கூல் முடிச்சிட்ட பிறகு எங்க மாவட்ட ஆட்சியரா இருந்து இப்ப வந்து குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரா இருக்கிற பெரியப்பான்னு தான் நான் சொல்றேன், டாக்டர் மு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள். ஸோ அவங்க வந்து அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஓகே ஐஏஎஸ் இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்ததுக்கு வந்து ஒரு ஐகான் மாதிரி பார்த்தது வந்து பெரியப்பா தான்.